ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த மொபைல் ஷாப்பில் இப்படி நம்ம ஒரு சில பிராண்ட்ஸோடைய மொபைலாக நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம், சரிங்களா? இந்த பிராண்டோட மொபைலை பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணுறதுக்கு சில அமௌண்ட் இனிஷியலாக நம்ம ஒரு 50,000மோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 80,000மோ ஒரு 1,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்படி நம்ம ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான், அவங்கள்ட்ட நம்ம பே பண்ணால் மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு நம்ம கடையை மேப் பண்ணி அவங்க நம்மளுக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, சேல் பண்ணுறதுக்கு அனுமதியும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படி பண்ணக்குள்ளே இப்போ இந்த மொபைலில் இருக்குங்களா, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மொபைல் தான். இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் மொபைல் எல்லாமே. இதுக்கு நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, ப்ரோ ஓகே இது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எடுத்து வெளியே காமிங்க, எனக்கு எடுத்து வெளியே காமிச்சிங்கன்னா எனக்கு எப்படி நான் பார்ப்பேன், வெயிட் எப்படி இருக்குது, எப்படி ஷைனிங்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்களா, கம்பெனி சைட்லேருந்து ஒரு டைமும் ஒரு மொபைல் இப்போ லான்ச் ஆகக்குள்ள டெமோ செல்லுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதான் அந்த டெமோ செல்லு. இன்னும் கொடுப்பாங்கன்னா டெமோ செல்லு ஒன்று, இன்னொரு டெமோ மெத்தடில் லைவ் மொபைல் ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? அது பெரிய பெரிய மொபைலுக்கு தான் பார்த்தீங்கன்னா லைவாக இருக்கிற ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. லைவாக இருக்கிற மொபைல்லாம் என்னென்னா, அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கே சொந்தமாக தான், சொந்தம், ஓகேவா? அது ஐஎம்இலாம் இது இருக்காது. அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்டு போட்டு நீங்கள் பர்சனல் யூஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு டெமோ செல்லு மாதிரி. ஏன்னா மற்றவங்க கஸ்டமர்ஸ் வராங்கன்னு வச்சுங்களேன், கஸ்டமர் அவங்க சும்மா யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, அந்த இதுக்காக வச்சுருப்பாங்க. எப்படி சொல்லலாம், இப்போ நீங்கள் மொபைல் ஷாப்புக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு பார்வைக்காக வச்சுருப்பாங்களே வெளியில் மொபைலை, அதுதான் பார்த்தீங்கன்னா டெமோ செல்லு, சரிங்களா? அந்த டெமோ செல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ் கூட பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது எப்போ யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, அந்த மொபைல் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகுது, அதை விட அட்வான்ஸாக ஒரு மொபைல் வருதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா இது டெமோ டப்பி செல்லு சொல்லுவாங்க, டப்பி செல்லு தான் இது. இந்த செல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியா இருக்குங்க, அச்சசல் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குங்க. பாருங்களேன், அச்சசல் ஒரிஜினல் கேமரா, லைட்டு, ஃப்ளாஷு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கீழே ஸ்பீக்கரு, அந்த சிம் எஜெக்டரு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் போர்ட்டு, ஸ்பீக்கரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நான் கைட்டி ஒரு நாள் நான் காட்டுறேன் உங்களுக்கு, இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, இதுக்குள்ளே என்ன தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் டிஸ்பிளே மட்டும் இதில் போட மாட்டாங்க, டிஸ்பிளே மட்டும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, சரிங்களா? இதே போல் பாருங்கள், இது 15X. நெக்ஸ்ட் பார்த்தா A5X. இது ஓப்போவில் இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மொபைல் மாதிரியே இருக்குங்க, அச்சசல் மொபைல் இப்போ அதே இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இது ஓப்போ F31, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓப்போ F31. இது அச்சசல் எல்லாமே இருக்குதுங்க, பட்டனு எல்லாமே இருக்கும். அடுத்தது பாருங்கள், இது ஓப்போ F31 ப்ரோ ப்ளஸ்ஸுங்க இது, சரிங்களா? ஸோ ப்ரோ ப்ளஸ்ஸை பாருங்கள், ஸோ ப்ரோ ப்ளஸ் மேலே இருக்குது பாருங்கள் நம்மளோட பாக்ஸு. இது டெமோ செல்லு. இப்போ இந்த மொபைல் கேட்டு வராங்க அப்படின்னா, இதான் ப்ரோ மொபைலே இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வெயிட் எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓப்போ A5 ப்ரோ இருக்குது. இது பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சரிங்களா? அடுத்தது ஓப்போ A5 இது, சரிங்களா? ஓப்போ A5 நம்மள்ட்ட தான் இருக்கு மாதிரி க்ரீன் கலரு. இது பார்த்தீங்கன்னா டெமோ செல்லு, ஓகேவா? அடுத்தது F31. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட மொபைல் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டெமோ செல்லும் கண்டிப்பாக முதல்ல கொடுப்பாங்க. பெரிய பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆகிற மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோவாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் வேறு மொபைல் அட்வான்ஸாக அப்படி அந்த மொபைல் நீங்களே எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோலாம் எதுக்கு நம்ம மேக் பண்ணதோ அப்படின்னா, இந்த மொபைலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த கடையில் வராங்க, இது நம்ம இப்படி வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன், ப்ரோ செகண்ட் இல்லை ப்ரோ, இது எவ்வளோ ப்ரோ மொபைல்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, என்ன இப்போ டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இது டெமோ செல்லுங்க, இதுக்குள்ளே கைட்டிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக என்னென்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறோம், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சால்ட்டுவே சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். பை. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.